இல்ல நெறைய குழந்தைகளுக்கு அரங்கேற்றம்ங்கிறது முதல் படிங்கிறதே தெரியல. அரங்கேற்றம்னா முடிஞ்சு போச்சுன்னு நெனைக்கிறாங்க. அது முடிஞ்சு போயிடுச்சுன்னா முடியட்டும். அவ்வளோதான். அது கம்பல் பண்ண முடியாது. ஏன்னா, அது எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. முதல்ல அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ம். நீங்க ஈடுபாடு இல்லாத கம்பல்சரியா யாரையாவது ஏதான்னு பண்ண வச்சா, அது எப்படி சரியா வரும்? மெடிக்கல் காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கலன்னா, அது வேற தான். அது அது சம்மந்தப்பட்ட வேற கோர்ஸ் எடுத்துப்பா. ஆமா. நீங்க டான்ஸ் பண்ணணும், மேல லைஃப் பூரா அத எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வந்தா, அது வேற. ம். இப்ப நான்லாம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரே குறிக்கோள் தான். நடனம்லாம் என்னோட மூச்சா நான் நினைக்கிற நிச்சயமா, நிச்சயமா. அப்படிதான் எல்லாரும் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறேன். பட் இது ப்ரொஃபஷனா, தொழிலா எடுத்துக்கிற அளவுக்கு இதுல வருமானம் இல்லையா? அது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்டாண்டர்ட். ம். வருமானம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த வருமானத்த நம்பி இத கத்துக்க முடியாது. இல்ல டீச்சர்கள் சம்பாதிக்கிற அளவுக்கு ஸ்டூடண்ட் சம்பாதிக்க முடியலையே! டீச்சர்ஸ் இப்ப தான் சம்பாதிக்கிறா. முன்னால என்னோட டீச்சர்ஸ்லாம் அப்படி சம்பாதிச்சது இல்ல. அ. இப்ப சம்பாதிக்கிறா. அதோட இப்போ என்னன்னாக்கா, அதில ஒரு மோகம், ஒரு ஆர்வம்ங்கிறத விட, இதில ஒரு மோகம் இருக்கு. கொஞ்சம் வருஷம் இருக்கு. அது வரைக்கும் இருக்கும். அதுவும் இப்போ வெளிநாட்டுலலாம் வேற நம் நம்பினவங்கலாம் நெறைய பேர் அங்க போயாச்சு. அவங்க நம்மளுடைய கலாச்சாரத்தோட ஒட்டி இருக்கணும்னு அந்த ஆர்வம் இருக்கு. இல்லைன்னா, அந்த குழந்தைகளுக்கு ஒண்ணுமே தெரியாம போயிடும். ஆமா, அமெரிக்கால இருந்தா அமெரிக்கனைஸ் ஆயிடும். ஆமா. அதனால இந்த கலைகள் எல்லாம் தான் பாரதிய ஒரு பண்பாடோட, இந்த கலாச்சாரத்தோட ஒரு தொடர்பு இருக்குன்னாக்கே, அதுக்கு கண்டிப்பா இந்த சாஸ்திரிய கலைகள், பாட்டா இருக்கட்டும், இல்ல கர்நாடக சங்கீதத்துல ஏதோ ஒரு வயலினோ ஏதோ ஒண்ணு கத்துண்டு, டான்ஸ் கத்துண்டாக்கே, இந்த கலாச்சாரத்தோட ஒரு சம்பந்தம் இருக்கும் வாழ்க்கையில. ம்.